நீரிழிவு நோயுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான பாதையை வழிநடத்துதல். நீரிழிவு நோய் என்றால் என்ன? சாதாரணமாக காலையில் உணவு உண்பதற்கு முன்னர் குருதியில் குளுக்கோஸின் அளவு 100 மில்லிகிராமுக்கு டெசிலிட்டருக்கு குறைவாகவும், உணவு உண்டபின் 140 மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு குறைவாகவும் காணப்படும். காலையில் உணவு உண்பதற்கு முன்னர் குளுக்கோஸின் அளவு 126 மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு மேற்பட்டதாகவும், உணவு உண்டு 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் குளுக்கோஸின் அளவு 200 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு மேலதிகமாகவும் காணப்பட்டால் நாம் நீரிழிவு நோய் உண்டு என்பதை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம். காலையில் சீனியின் அளவு 100 தொடக்கம் 125 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு உட்பட்டதாகவும், உணவு உண்டு 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் குளுக்கோஸின் அளவு 140க்கும் 200 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கும் உட்பட்டதாக இருப்பின், இவர்களுக்கு பிற்காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுத்துவதற்கான அறிகுறி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நீரிழிவு நோய் எவ்வாறு ஏற்படுகின்றது? எமது உடலில் சதையை சுரப்பியினால் இன்சுலின் ஹோமோன் சுரக்கப்படுகின்றது. இன்சுலின் ஹோமோனானது உடற்கலங்களில் சென்று தொழிற்படுகின்றது. உடற்கலங்களில் சென்று தொழிற்படும் போது குருதியில் உள்ள குளுக்கோஸ் ஆனது உடற்கலங்களில் செல்லுவதனால் குருதியில் குளுக்கோஸின் அளவு மட்டம் பேணப்படுகின்றது. நாம் பிரதானமாக 2 வகையான நீரிழிவு நோயினை பற்றி கதைக்கின்றோம். முதலாவது வகை நீரிழிவு நோய். இங்கு என்ன நடைபெறுகின்றது? சதையை சுரப்பியினால் இன்சுலின் ஹோமோன் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இதனால் குருதியின் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. இரண்டாவது வகை நீரிழிவு நோய். இங்கு சதையை சுரப்பியினால் குளுக்கோஸ் இன்சுலின் ஹோமோன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் இது உடற்கலங்களில் சென்று தொழிற்பட முடிவதில்லை. இதனால் குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. இவ்வாறான பிரதான 2 வகை நீரிழிவு நோய்களை விட சில வேளைகளில் மரபணு ரீதியான நீரிழிவு நோயும் காணப்படுகின்றது. இது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. நான் இன்று பிரதானமாக முதலாவது வகை நீரிழிவு நோயை பற்றியே கதைக்க இருக்கின்றேன். இலங்கையில் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் முதலாவது மற்றும் 2வது வகை நீரிழிவு நோயானது அதிகரித்து வருகின்றது. நீங்கள் மட்டும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு 8.75 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் முதலாவது வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். 20 வயதுக்கு உட்பட்டவர்களில் 1.5 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் முதலாவது வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் 10ல் ஒருவருக்கு 2வது வகை நீரிழிவு நோய் காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் 5ல் ஒருவர் 2வது வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிறுவர்களுக்கு பிரதானமாக முதலாவது வகை நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற போதிலும் இன்று உலகளாவிய ரீதியில் சிறுவர்களுக்கும் 2வது வகை நீரிழிவு நோய் அதிகமாக ஏற்படுகின்றது. நீரிழிவு நோயை எவ்வாறு நாம் கண்டறிவது? மேலதிகமாக உடல் நிறை குறைவு, அதிகமான பசி, அதிகமாக சிறுநீர் கழித்தல், அதிகமாக தாகம், உடம்பில் ஃபேட்டிகபிலிட்டி, சீனியின் அதிகளவு, கைகால்களின் விறைப்புத்தன்மை என்பன நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் ஆகும். இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்படின் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் குருதியில் குளுக்கோஸின் அளவை சரிபார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதலாவது வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிந்து கொள்வீர்களானால் அதற்குரிய மருந்தாக இன்சுலின் என்னும் ஹோமோனானது ஊசி மூலம் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலில் இன்சுலின் ஹோமோன் இன்மையினால் குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. இதனால் குளுக்கோஸின் அளவை சரியாக பேணி பாதுகாப்பதற்கு இன்சுலின் ஹோமோனானது ஊசி மூலம் நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது வாழ்நாள் முழுவதும் நாம் எடுக்க வேண்டும்.
ஒருபோதும் இன்சுலின் ஹோமோன் எடுத்துக்கொள்வதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களது வைத்தியரினால் நீங்கள் முதலாவது வகை நீரிழிவு நோய் உடையவர்கள் என கண்டறியப்பட்ட பின் உங்களுக்கு வைத்தியர் இன்சுலின் ஹோமோனை சரியான முறையில் பரிந்துரைப்பார். சில வேளைகளில் முதலாவது வகை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ஹனிமூன் பீரியட், அதாவது தேனிலவு காலம் என்னும் காலத்துக்கு சிறிது காலங்களுக்கு அனைவரும் செல்வார்கள். இக்கால பகுதியில் உடலிலே இன்சுலின் ஹோமோன் சிறிதளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதனால் குருதியில் குளுக்கோஸின் அளவு பேணி பாதுகாக்கப்படுவதனால் நாம் ஊசி மூலம் எடுத்துக்கொள்ளப்படும் இன்சுலினின் அளவை குறைத்து கொள்ளலாம். ஆனால் இக்காலம் முடிவுற்ற பின்னர் குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. இக்காலகட்டத்தில் வைத்திய ஆலோசனைப்படி குருதியில் குளுக்கோஸின் அளவை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேலதிகமாக இன்சுலினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. முதலாவது வகை நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுவதன் மூலமும் சரியான அளவில் இன்சுலினை எடுத்துக் கொள்வதன் மூலமும் ஒழுங்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுவதன் மூலமும் உங்களது வாழ்க்கையை ஆரோக்கியம் மிக்கதாக நீங்கள் பேணிக்கொள்ள முடியும். நாங்கள் இன்சுலினை எவ்வாறு எடுக்க வேண்டும்? சாதாரணமான ஒருவருக்கு உடலிலே 24 மணித்தியாலமும் சிறிதளவு இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதைவிட மேலதிகமாக நாம் உணவு உண்ட பின் எமது குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடுவதனால் இக்குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு மேலதிகமான இன்சுலின் ஆனது சதையை சுரப்பிகளினால் சுரக்கப்படுகின்றது. முதலாவது வகை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கின்றது? எமது உடலிலே இன்சுலின் இல்லை. இதனால் நாம் இன்சுலினை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 மணித்தியாலங்களுக்கு எமது உடலிலே சீனியை சரியான மட்டத்தில் பேணுவதற்காக நாம் அனைவரும் படுக்கைக்கு போகும் முன் லாங் ஆக்டிங், அதாவது நீண்ட நேரத்திற்கு பாவிக்கக்கூடிய இன்சுலினை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அதைவிட மேலதிகமாக சாப்பிடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் நாம் சொலிபிள் இன்சுலின் என்னும் இன்சுலினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இன்சுலின் எடுத்துக்கொள்வதன் மூலம் உணவு உண்ட பின் குருதியில் குளுக்கோஸின் மட்டம் அதிகரிப்பதை எம்மால் தடுத்துக் கொள்ள முடியும். நாம் இந்த இன்சுலின் அளவானது நாம் உண்ணும் உணவிலுள்ள மாப்பொருளின் அளவுக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் இன்சுலினை பல்வேறு வேளைகளில் கொடுப்பதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மல்டிபிள் டெய்லி டோஸ் இன்ஜெக்ஷன்ஸ். அதாவது இரவு படுக்க போவதற்கு முன்னர் லாங் ஆக்டிங் இன்சுலினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைவிட பிரதான வேளை சாப்பிடுவதற்கு முன்னர் குருதியில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு நமது உணவில் உள்ள மாப்பொருளின் அளவிற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வைத்தியரினால் பரிந்துரைக்கப்படும் இன்சுலினின் அளவை உணவு உண்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னராக நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இவ்வாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களது குருதியிலே குளுக்கோஸின் மட்டத்தை நீங்கள் பேணி பாதுகாப்பதினால் பிற்காலத்தில் குருதியில் குளுக்கோஸ் கூடுவதனால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக. நாம் வெளியில் இருந்து இன்சுலினை ஊசி மூலம் ஏற்படுத்திக் கொள்வதனால் சில வேளைகளில் எமக்கு உடலில் குருதியில் குளுக்கோஸின் அளவு குறைகின்றது. இவ்வாறு குளுக்கோஸின் அளவு குறைவதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஹைப்போகிளைசீமியா என குறிப்பிடுகின்றோம். சாதாரணமாக எமது குருதியில் குளுக்கோஸ் 72 mg/dL குறைவடையும் போது எமக்கு பல அறிகுறிகள் ஏற்படுகின்றன. அதாவது அதிகமான தூக்கம், அதிக வேர்வை, உடல் வெளிறிய தன்மை, எங்களால் எமது வேலைகளை செய்ய முடியாத நிலை, சரியான கோபம் ஏற்படுகின்றது, அடுத்தது அதிகமான பசி ஏற்படுகின்றது. இவ்வாறு அறிகுறிகள் தென்படும் பொழுது நீங்கள் கட்டாயமாக குளுக்கோமீட்டரின் உதவியுடன் உங்களது குருதியில் குளுக்கோஸினை சரிபார்த்து கொள்ள வேண்டும்.
குருதியில் குளுக்கோஸின் அளவானது 54 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு குறைவடையும் போது இது மிகவும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்துகின்றது. இதனால் இவ்வாறான நிலைமை ஏற்படுத்துவதை வைத்தியரின் ஆலோசனைக்கு ஏற்ப தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வாறு சீனி குறைவடையும் போது எமது சீனியினை சரிபார்த்துக் கொள்ள முடியும். 5 வயதுக்கு உட்பவர்கள் 1 டீஸ்பூன் குளுக்கோஸையும் 6 தொடக்கம் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2 டீஸ்பூன் குளுக்கோஸையும் 13 தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் 3 டீஸ்பூன் குளுக்கோஸையும் எடுக்க வேண்டும். குளுக்கோஸ் எடுத்து 15 நிமிடங்களுக்கு பின்னர் குளுக்கோமீட்டரின் உதவியுடன் உங்களது உடலில் உள்ள குளுக்கோஸின் அளவை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். சரிபார்த்த குளுக்கோஸின் அளவானது 72 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு மேலதிகமானதாக காணப்படின் நீங்கள் உங்களது உணவு வேளை இல்லாது இருப்பின் ஒரு போர்ஷன் மாப்பொருள் உணவை, அதாவது பானுக்கு பட்டர் சேர்த்து பழங்கள் அல்லது ஜோக்கட்டை எடுத்துக் கொள்ளலாம். உங்களது உணவு வேளையாக இருப்பின் உணவு வேளைக்கு முன்னதான இன்சுலினை நீங்கள் ஏற்றி அதன் பின்னர் உங்களது உணவினை எடுத்துக்கொள்ள முடியும். அடிக்கடி உடலில் சீனியின் அளவு குறைவடைவதாக இருப்பின் நீங்கள் உங்களது வைத்தியரை நாடி அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்குரிய தகுந்த சிகிச்சையினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடலில் குருதியில் சீனியின் மட்டத்தை முறையாக பரிசோதிப்பது முதலாவது வகை நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். ஒரு நாளைக்கு குறைந்த தரம் 3 தரமாவது குருதியில் குளுக்கோஸின் அளவை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக காலையில் சாப்பிடுவதற்கு முன்னர் குளுக்கோஸின் அளவானது 72 தொடக்கம் 140 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு பேணப்படுதல் மிகவும் அவசியமானதாகும். உணவு உண்பதற்கு முன்னர் குளுக்கோஸின் அளவானது 180 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கு உட்பட்டதாக இருப்பது எப்போதுமே சிறந்தது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளும் HbA1c ஆனது எப்போதும் 7% உட்பட்டதாக இருப்பது மிகச் சிறந்தது. இவ்வாறு 7% உட்பட்டதாக இருப்பின் பிற்காலத்தில் ஏற்படும் நோய்களின் பாதிப்பிலிருந்து எம்மை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் கூறியது போன்று நாம் உணவு உண்ணும் அளவுக்கு ஏற்ப சொலிபிள் இன்சுலினின் அளவை நாம் உணவு உண்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் எடுத்துக் கொள்கின்றோம். இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் இன்சுலினின் அளவானது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மாற்றி அமைக்க வேண்டியதாக உள்ளது. உதாரணமாக நாம் நோய்வாய்ப்படும் போது, உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, அடுத்தது விரதங்கள் மேற்கொள்ளும் போது நாம் இன்சுலின் மூலம் ஊசி மூலம் ஏற்றிக்கொள்ளும் இன்சுலினின் அளவை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதைவிட மேலதிகமாக காலையில் சீனியின் அளவு 140 மில்லிகிராம் per டெசிலிட்டரை விட கூடுதலாக இருப்பினும் சாப்பிடுவதற்கு முன்னர் சீனியின் அளவானது 180 மில்லிகிராம் per டெசிலிட்டரை விட மேலதிகமாக இருப்பினும் கரெக்ஷன் டோஸ், அதாவது சரிப்படுத்துதலுக்கான இன்சுலினின் அளவை நீங்கள் வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைய எப்போதும் எடுத்துக்கொள்ளுதல் மிக சிறந்தது ஆகும். உடற்பயிற்சி எமது வாழ்க்கையில் பிரதானமான அம்சமாகும். நாம் ஒவ்வொருவரும் 60 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சியினை எப்பொழுதும் செய்வது மிகவும் சிறந்தது. ஏரோபிக் எக்ஸசைசஸ் என்னும் போது நாங்கள் நடத்தல், ஓடுதல், சைக்கிள் ஓடுதல், நீந்துதல், யோகாசன பயிற்சி செய்தல், மிதமான நடன பயிற்சி செய்தல், இவை அனைத்தும் ஏரோபிக் எக்ஸசைஸுக்குள் அடங்குகின்றன. இவ்வாறு தினமும் 60 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் எமது உடலிலே குருதியில் குளுக்கோஸின் அளவை சரியாக பேணுவதற்கு உதவுவதுடன் பல்வேறு வகையான நன்மைகளும் எமக்கு ஏற்படுகின்றன. நுரையீரல், இருதயம் என்பவற்றிற்கு மிகவும் நல்லது. அத்துடன் எமது உடலில் உள்ள எலும்புகள், தசைகள் வலுப்படுகின்றன.
எமது உளம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவை அனைத்துக்கும் நாம் தினமும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. உடற்பயிற்சியினை பிரதானமாக 3 வகையாக பிரிக்கலாம். ஏரோபிக் எக்ஸசைசஸ், அனேரோபிக் எக்ஸசைசஸ், மிக்ஸ்ட் எக்ஸசைசஸ். நான் முன்பு கூறியது போன்று ஏரோபிக் எக்ஸசைசஸ் மிதமான உடற்பயிற்சி, ஓடுதல், நடத்தல், நீந்துதல் போன்றவை. இதன் போது சீனியின் அளவு, குருதியில் குளுக்கோஸின் அளவு குறைவடைகின்றது. அனேரோபிக் எக்ஸசைசஸ் என்பது குறுகிய காலப்பகுதியில் அதி தீவிரமான உடற்பயிற்சியை மேற்கொள்ளுதல் ஆகும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் நிறை தூக்குதல், 50 அல்லது 100 மீட்டர் ஓட்டத்தில் பங்கெடுத்தல் என்பன அனேரோபிக் எக்ஸசைசஸ் ஆகும். இவ்வாறான எக்ஸசைஸின் மூலம் எமது குருதியில் குளுக்கோஸின் அளவு குறுகிய காலத்துக்கு அதிகரிக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடப்பட்ட உடற்பயிற்சியானது நாங்கள் கால்பந்து விளையாடுதல், பேட்மிண்டன் விளையாடுதல், பரதநாட்டியம் ஆடுதல் என்பன இவை இரண்டையும் கொண்ட உடற்பயிற்சிகள் ஆகும். இதனால் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது சீனியின் மட்டத்தை நாம் பரிசோதித்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. நாம் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது பிரதானமாக கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. 24 மணித்தியாலங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் குளுக்கோஸின் அளவு 54 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு குறைவடைந்தால் நாம் உடற்பயிற்சியினை தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. அத்துடன் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் எமது குருதியில் குளுக்கோஸின் அளவு 270 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேற்பட்டதாக இருப்பின் உடற்பயிற்சியை தவிர்த்துக் கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும். உடற்பயிற்சியின் போது நாம் அதிகமான நீராகாரங்களை உட்கொள்ள வேண்டும். எப்போதும் குருதியில் குளுக்கோஸின் அளவை 90 தொடக்கம் 270 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டரில் பேணி பாதுகாக்க வேண்டும். 30 தொடக்கம் 60 நிமிடங்களுக்கு மேற்பட்ட உடற்பயிற்சியினை மேற்கொள்ளும் போது மேலதிகமான ஒரு போர்ஷன் கார்போஹைட்ரேட் உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைய இன்சுலினின் அளவை மாற்றிக்கொள்வது சிறந்தது ஆகும். நாம் நோய்வாய்ப்பட்டிருப்பின் போது எமது உடலில் குளுக்கோஸின் அளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நாம் இதனை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? சாதாரணமாக நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது குருதியில் குளுக்கோஸின் அளவானது 70 தொடக்கம் 180 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு உட்பட்டதாக பாதுகாத்துக் கொள்ளுதல் மிகவும் சிறந்தது ஆகும். போதுமான அளவு நீராகாரத்தை அருந்திக் கொள்வது மிகவும் சிறந்தது. குருதியில் குளுக்கோஸின் அளவு 250 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு குறைவானதாக காணப்பட்டின் சீனி அடங்கிய நீராகாரங்கள், அதாவது இளநீர், பழச்சாறுகள், ஜீவனி போன்றவற்றை நாம் அருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 250 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேலதிகமாக குளுக்கோஸ் காணப்படின் சீனி அற்ற நீராகாரங்களை அருந்துவது மிகச் சிறந்தது. நோய்வாய்ப்பட்டிருப்பின் அதாவது வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்பட்டிருப்பினும் நாங்கள் இரவு படுக்கைக்கு போகும் முன் எடுத்துக்கொள்ளப்படும் லாங் ஆக்டிங் இன்சுலின் அதனை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பாடுவதற்கு முன்னதாக ஏற்கொள்ளப்படும் சொலியூபிள் இன்சுலினை நாம் உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட்டின் அளவுக்கு ஏற்ப ஏற்றிக்கொள்ளப்படுதல் வேண்டும். அத்துடன் சீனியின் அளவு மிகவும் கூடுதலாக இருப்பின் கரெக்ஷன் டோஸ், அதாவது சரிப்படுத்துவதற்கு தேவையான இன்சுலினையும் மேலதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது 3 தொடக்கம் 5 தடவை குளுக்கோஸின் அளவை குளுக்கோமீட்டரின் உதவியுடன் சரிபார்த்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. உங்களுக்கு ஏதேனும் அறிவுரை தேவைப்படின் உங்களது வைத்தியரின் உதவியை தயங்காமல் நாட வேண்டும். மிகவும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருப்பின் அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்வது மிகவும் அத்தியாவசியமானதாகும். விரத காலங்களில் பிரதானமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இரவு படுக்கைக்கு போகும் முன்னர் எடுத்துக்கொள்ளப்படும் இன்சுலினை 20% நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னரான இன்சுலினை
உங்களது உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் போர்ஷனுக்கு அமைவாக எடுத்துக்கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. 3 தொடக்கம் 5 தடவைகள் ஒரு நாளுக்கு குளுக்கோஸை சரிபார்த்துக் கொள்வதுடன் எப்போதும் 180 mg/dL மேலதிகமாக இருப்பின் கரெக்ஷன் டோஸ் இன்சுலினை கொடுப்பது அவசியமாகின்றது. 70 mg/dL குறைவாக சீனி இருந்தால் நீங்கள் விரதத்தை அப்போதே நிறுத்திக் கொள்வது அத்தியாவசியமாகின்றது. நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், எப்போதும் அதிகளவான நீரை அருந்தி உங்களது உடலில் நீர்ச்சத்தை கவனமாக பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது வகை நீரிழிவு நோயினால் அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் பல்வேறு விதமான உளவியல் தாக்கங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இதனால் இவ்வகையான உளவியல் தாக்கங்களை அறிந்து உங்களது வைத்தியரின் ஆலோசனையுடன் அதற்கு தக்க பரிபாலனத்தை செய்து கொள்வதன் மூலம் இவ்வகையான பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்வதை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் உங்கள் கிளினிக்குகளுக்கு செல்லும் போது இவ்வகையான பிரச்சனைகள் காணப்படுமாயின் உங்களது வைத்தியரை அணுகி தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட இச்சிறுவர்கள் குருதியில் குளுக்கோஸின் அளவை சரியான முறையில் பேணாவிடில் பிற்காலத்தில் குருதி குழாய்கள், பெரிய மற்றும் சிறிய குருதி குழாய்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனால் கண், சிறுநீரகம், இருதயம், நரம்பு என்பன பாதிக்கப்படுகின்றன. ஆனால் முதலாவது வகை நீரிழிவு நோயானது அடையாளப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே சரியான முறையில் உணவு கட்டுப்பாட்டினையும் இன்சுலினையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு HbA1c சரியான முறையில் பேணி குருதியில் குளுக்கோஸின் அளவினை சரியான மட்டத்தில் பேணி பாதுகாப்பதன் மூலம் பிற்காலத்தில் சீனி அதிகரிப்பதனால் ஏற்படும் இவ்வகையான பிரச்சனைகளில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வகை நீரிழிவு நோயுள்ள சிறுவர்கள் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்களும் தங்களது வாழ்க்கையை சாதாரண முறையில் வாழக்கூடியவர்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலமும் வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைய இன்சுலினை சரியான முறையில் எடுத்துக் கொள்வதன் மூலமும் பிற்காலத்தில் அதிகரித்த சீனியினால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுபடக்கூடியவர்களாக உள்ளார்கள். அத்துடன் இவர்களும் சமுதாயத்தில் மற்ற சிறுவர்களை போன்று சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நன்றி.